विठ्ठल विठ्ठल नाम भजो हरि विठ्ठला। துக்கராமின் செயலில் வெற்றியில் கற்றுக்கொள்ளுங்கள். துன்பத்திலிருந்து விடுதலை பெற 5 படிகள். சாதனையாளர் துக்காராம் ஆன்மீக வழிபாடு நமக்கு சில விலைமதிப்பற்ற வாழ்க்கை பாடங்களை வழங்குகின்றன. அவரது போதனைகளால் ஈர்க்கப்பட்டு துன்பத்தை வெல்ல இந்த 5 படிகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் புயல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்ளும்போது மகிழ்ச்சியையும் ஏற்றுக்கொள்வோம். 1. துக்கப் புயலில் நடுநிலையாக இருங்கள். சாதனையாளர் துக்காராம் தனது செயலின் வெற்றி ஒரு பற்றின்மை உணர்வை உருவாக்கும் வரை உழைத்தார். உங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போதெல்லாம் அதை பற்றின்மையுடன் தீர்க்க முயற்சி செய்யுங்கள். கடலில் புயல் காரணமாக ஒரு கப்பல் பயணிக்க முடியாதபோது மாலுமி ஒரு சங்கிலியில் கட்டப்பட்ட ஒரு நங்கூரத்தை கப்பலை தண்ணீருடன் இணைக்க பயன்படும் ஒரு கொக்கி தண்ணீரில் போடுகிறார். புயல் குறையும் வரை இந்த நங்கூரம் பயன்படுத்தப்படுகிறது. இது எதுவும் செய்ய வேண்டிய நேரம் என்பதை மாலுமி அறிவார். இந்த நேரத்தில் பயணம் செய்வது கப்பல் மூழ்கும் அபாயத்தை ஏற்படுத்தும். அதேபோல் பிரச்சனைகளின் புயல் எழுந்து நம்பிக்கை அரிக்கத் தொடங்கும் போது எதுவும் செய்யக்கூடாது என்ற முடிவுதான் சிறந்த முடிவு. இந்த நேரத்தில் ஒருவர் நடுநிலை சாட்சியாக பற்றுதல் இல்லாமல் எண்ணங்களின் அலைகளை வெறுமனே கவனிக்க வேண்டும். இந்த உணர்வில் கவனிப்பது எதிர்மறை எண்ணங்களின் சக்தியை பலவீனப்படுத்துகிறது. இழந்த நம்பிக்கை விழித்தெழுகிறது. துக்கராம்ஜியின் ஆன்மீக வழிபாடு ஒரு முக்கிய பண்பு என்னவென்றால் அவர் பிரச்சினைகள் அல்லது துக்கங்களை பொருட்படுத்தாமல் இருந்தார். 15 நாட்கள் தியானத்தில் அவர் பற்றின்மை மற்றும் பற்றின்மை உணர்வை வளர்த்து கொண்டார். 2. சோகத்திலிருந்து உங்கள் கவனத்தை திசை திருப்புங்கள். எண்ணங்களின் மீதான பற்றுதலை முறிக்க பல தியான நுட்பங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு முறையும் துக்கம் அல்லது பிரச்சனைகளிலிருந்து உங்களை திசை திருப்புவதில் பயனுள்ளதாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற சமயங்களில் ஒரு சிறிய உடற்பயிற்சி கூட உங்கள் மனதை பிரச்சனையிலிருந்து தற்காலிகமாக திசை திருப்ப உதவியாக இருக்கும். நீங்கள் கற்றுக்கொண்ட எந்த தியானத்தையும் நீங்கள் பயிற்சி செய்யலாம். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் உள்வரும் மற்றும் வெளிச்செல்லும் மூச்சைக் கவனிக்கவும் அல்லது உங்கள் எண்ணங்கள் வந்து போகும் போது அவற்றை கவனிக்கவும் அல்லது இந்த பிரச்சனையை யார் அனுபவிக்கிறார்கள் என்று விசாரிக்கவும். பிரச்சனையிலிருந்து யாரால் தங்களை திசைதிருப்ப முடியவில்லை? வலி, பதற்றம் அல்லது துன்பம் எங்கே ஏற்படுகிறது? இதயத் துடிப்பு எப்படி இருக்கிறது? எந்த துயர அலை எங்கே இருக்கிறது? அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உடலை நீட்டி ஓய்வெடுக்கவும். நீங்கள் ஷவாசனத்திலும் படுத்துக்கொள்ளலாம். குளிர்ந்த நீர் குடிக்கலாம். தீவிரமான உடற்பயிற்சி செய்யலாம். நிதானமான மனதுடன் படைப்பு வேலைகளில் ஈடுபடலாம். குழந்தைகளுடன் விளையாடலாம். இது போன்ற எதையும் செய்வது பிரச்சனையிலிருந்து உங்கள் கவனத்தை மாற்ற உதவும். ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது துக்காராம் முனிவர் அதை விட்டலின் பிரசாதம் என்று கருதினார். அதாவது அவர் பிரச்சனை என்ற வார்த்தையிலிருந்து பிரசாதம் என்ற வார்த்தைக்கு தனது கவனத்தை மாற்றுவார். நீங்கள் எதில் கவனம் செலுத்துகிறீர்களோ அது வளரும் என்பது இயற்கையின் விதி. எனவே ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளும்போது கடவுள் எனக்கு பிரசாதம் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுங்கள். 3. துக்கத்திற்கான பதிலை தாமதப்படுத்தல். பொறுமை இனிமையானது என்று ஒரு காரணத்திற்காகச் சொல்லப்படுகிறது. காலப்போக்கில் ஒவ்வொரு துக்கமும் கரைந்துவிடும். ஒவ்வொரு வலியும் மறைந்துவிடும். பின்னர் காரியங்களைச் செய்ய அவசரப்படுவது தேவையற்றது என்பதை நீங்கள் உணருகிறீர்கள். நீங்கள் தேவையில்லாமல் உங்கள் சக்தியை வீணடித்தீர்கள். எனவே நீங்கள் ஒரு வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும். நான் பிரச்சினைகளுக்கு தாமதமாக பதிலளிப்பேன்.
காத்திருப்பவர்களுக்கு எல்லாம் வரும் என்பதை ஒவ்வொரு தத்துவஞானியும் உணர்ந்திருக்கிறார். துக்காராம் 15 நாட்கள் விட்டலுக்காக முழு பக்தியுடன் காத்திருந்தார். இதனால் உருவமற்ற கடவுளை அடைந்தார். உங்கள் வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகள் காலப்போக்கில் தானாகவே தீரும். இருப்பினும் இடைப்பட்ட காலத்தில் மக்கள் பெரும்பாலும் அவசர தவறுகளை செய்கிறார்கள். ரஜோகுணப்போக்கு உள்ள பெரும்பாலான மக்கள் அவசரமாகச் சுற்றித் திரிவதில் மூழ்கியுள்ளனர். இதன் விளைவாக அவர்கள் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் விடாமுயற்சியை இழக்கிறார்கள். எனவே துக்க காலங்களில் தாமதமாக பதிலளிக்கும் கலையை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். துருவ நட்சத்திரம் வானத்தில் அதன் இடத்தில் உறுதியாக இருப்பது போல நீங்களும் ஒவ்வொரு நிகழ்வையும் கண்டு அசையாமல் இருக்க வேண்டும். 15 நாட்கள் தியானத்திற்குப் பிறகு துக்காராம் இந்த உறுதியானவராக ஆனார். பின்னர் அவர் செய்த ஆள்மாறாட்ட பணிக்காகவும் அவர் பொது கண்டனத்தை எதிர்கொண்டார். சமூகம் அவரை நியாயமற்ற முறையில் நடத்தியது. மேலும் அவர் தனது மனைவியிடமிருந்து தினமும் அவதூறுகளை தாங்க வேண்டியிருந்தது. இந்த எல்லா பிரச்சனைகள் இருந்தபோதிலும் துக்காராம் எப்போதும் தாமதமான பதிலுடன் பதிலளித்தார். அவரது வாழ்க்கை பொறுமை மற்றும் விடாமுயற்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. வீட்டிலும் வேலையிலும் சமூகத்திலும் மற்ற இடங்களிலும் பொறுமையை வளர்த்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்புகள் உள்ளன. எனவே நான் அந்த நபருக்கு ஒரு பொருத்தமான பதிலைக் கொடுக்க வேண்டும் என்று உங்கள் மனம் கூறும்போது, நான் இந்த நபருக்கு பதிலளிப்பேன், இப்போது அல்ல, 12 மணி நேரத்திற்குப் பிறகு என்ற உங்கள் வாக்குறுதியை உங்களுக்கு நினைவூட்டுங்கள். உங்கள் பதிலை தாமதப்படுத்தும்போது சில மணிநேரங்களுக்கு முன்பு நீங்கள் உணர்ந்த கோபம் தணிந்திருப்பதைக் காண்பீர்கள். இது எண்ணங்கள் மற்றும் உணர்ச்சிகளின் மீதான பற்றுதலை உடைத்தல் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் உங்கள் வார்த்தைகளை புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடுப்பீர்கள். இதன் விளைவாக அந்த நபருடனான உங்கள் உறவு சேதமடையாது. சந்த் துக்காராம் எப்போதும் தனது உறவினர்கள் ஒவ்வொருவருக்கும் தாமதமாகவே பதிலளித்தார். இதனால்தான் அவரது மனைவி ஆவாலியும் தம்பி கான்ஹோபாவும் இறுதியில் தங்கள் தவறை உணர்ந்தனர். துக்காராம் மற்றும் விட்டலை திட்டிய ஆவாலி இறுதியில் அவர்களின் பக்தரானார். இதனால்தான் அனைத்து பெரிய துறவிகளும் வெறுமனே எதிர்வினையாற்றுவதை விட எப்போதும் சரியான அல்லது தாமதமான பதிலை வழங்குவதன் முக்கியத்துவத்தை அடிக்கடி வலியுறுத்துகிறார்கள். 4. துக்கத்திலும் உயர்ந்த தேர்வை எடுங்கள். பெரும்பாலும் துன்பங்களை எதிர்கொள்ளும்போது மக்கள் மிகக் குறைந்த தேர்வுகளையே செய்கிறார்கள். தங்கள் துன்பங்களுக்கு மற்றவர்களை குறை கூறுகிறார்கள். ஆனால் துக்காராம் எப்போதும் உயர்ந்த தேர்வுகளையே செய்தார். மகாபாரதப் போர் தொடங்குவதற்கு முன்பு அர்ஜுனனும் துரியோதனனும் கிருஷ்ணரிடம் உதவி கேட்கச் சென்றனர். இருவரும் தங்கள் விருப்பத்தை கிருஷ்ணரிடம் தெரிவித்தனர். கிருஷ்ணர் புன்னகைத்து, நான் ஒன்று, ஆனால் நீங்கள் இருவர். ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தாலும் நீங்கள் இருவரும் என் உதவியை விரும்புகிறீர்கள். சரி, நான் உங்கள் முன் 2 விருப்பங்களை முன்வைக்கிறேன். நீங்கள் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரு பக்கம் போரில் எனது பெரிய படை இருக்கும், மறுபுறம் நான் ஆயுதம் ஏந்தாமல் தனியாக இருப்பேன். சொல்லுங்கள், உங்கள் தேர்வு என்ன? 2 விருப்பங்களில் எதை நீங்கள் தேர்வு செய்ய விரும்புகிறீர்கள்? கிருஷ்ணரின் திட்டத்தை கேட்டதும் துரியோதனன் தான் வாக்குறுதியளித்த வரத்தை பெற்றதாக தோன்றியது. கிருஷ்ணரால் மட்டும் எனக்கு என்ன பயன்? அவரது பரந்த படையுடன் நான் நிச்சயமாக போரில் வெற்றி பெறுவேன் என்று அவர் நினைத்தார். இதற்கு நேர்மாறாக அர்ஜுனன், கிருஷ்ணரே என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு வேறு எந்த எதிரியும் தேவையா என்று நினைத்தார். இவ்வாறு இருவரும் தங்கள் தேர்வுகளைச் செய்து தங்கள் முடிவை கிருஷ்ணரிடம் அறிவித்தனர். அதன் பிறகு போர்க்களத்தில் நடந்தது மகாபாரதத்தின் வரலாறாக மாறியது. அர்ஜுனன் வெற்றி மற்றும் கீதை இரண்டையும் பெற்றார். அதே நேரத்தில் துரியோதனன் தனது பரந்த படை இருந்தபோதிலும்
தோற்கடிக்கப்பட்டார். காரணம் எளிமையானது. துரியோதனனுக்கு ஒரு பெரிய படை இருந்தது. அதே நேரத்தில் அர்ஜுனனுக்கு பிரபஞ்சத்தின் கடவுளே ஆதரவு அளித்தார். அவருக்கு தேரோட்டியாக பகவான் கிருஷ்ணரின் பாதுகாப்பு இருந்தது. மேற்கண்ட சம்பவம் தேர்வு பற்றிய மிக முக்கியமான பாடத்தை நமக்கு கற்பிக்கிறது. நமது தேர்வுகளின் அடிப்படை என்னவாக இருக்க வேண்டும் என்பதை இது விளக்குகிறது. துக்காராம் ஒவ்வொரு பிரச்சனையிலும் விட்டலை மட்டுமே தேர்ந்தெடுத்தார். உலகின் தற்காலிக தன்மையை உணர்ந்து அவர் நிரந்தர உண்மையை தேர்ந்தெடுத்தார். பஞ்சத்தின் போது கூட அவர் பிரச்சினைகளால் மூழ்கியிருந்தபோது விஸ்வம்பர்புவா வடிவமைத்த பழைய விட்டல் கோவிலை புதுப்பிக்கத் தொடங்கினார். அவரது 15 நாட்கள் தியானத்தில் பாம்புகள், தேள்கள் மற்றும் சிங்கங்கள் போன்ற ஆபத்தான உயிரினங்கள் அவரை தாக்கிய போதும் அவர் அமைதியாக இருக்க தேர்ந்தெடுத்தார். பொதுமக்களின் கண்டனத்திற்கு மத்தியிலும் அவர் எவ்வாறு உயர்ந்த தேர்வை எடுத்தார் என்பதை மேலும் அறிந்து கொள்வோம். 5. விலையுயர்ந்த ஒப்பந்தங்களைச் செய்யாதீர்கள். மனிதர்கள் ஒவ்வொரு கணமும் ஏதோ ஒரு வகையான சமரசத்தை செய்து கொள்கிறார்கள். காலையில் எழுந்தவுடன் அவர்கள் விரைவாக தயாராகி உடற்பயிற்சி, தியானம் மற்றும் சிந்தனையில் ஈடுபட முடிவு செய்யலாம். அல்லது அவர்கள் மீண்டும் தூங்கச் சென்று சோம்பலில் ஈடுபடலாம். அன்றாட வாழ்க்கையில் எண்ணற்ற வாய்ப்புகள் எழுகின்றன. நினைவில் கொள்ளுங்கள், தவறான சமரசங்களால் தான் ஒரு நபர் துன்பத்தில் சிக்கிக்கொள்கிறார். உதாரணமாக, உண்மையை தேடுபவர் பணத்தின் மீது மிகவும் வெறி கொண்டவராகி, இந்தத் தேடலில் அவர்கள் உண்மையை மிகைப்படுத்தி மதிப்பிடுகிறார்கள். ஒரு பகுத்தறிவுள்ள நபர் ஒரு குருவின் சில நியாயமற்ற கூற்றை விரும்பாமல் உண்மையை கேட்பதை முற்றிலுமாக நிறுத்திவிடுகிறார். ஒரு பக்தரின் வாழ்க்கையில் ஒரு துயரமான நிகழ்வு நிகழும்போது, நான் கடவுளுக்கு இவ்வளவு சேவை செய்தேன், ஆனாலும் எனக்கு ஏன் இந்த சோகம் ஏற்பட்டது? நான் இவ்வளவு தர்மத்தையும் சேவையையும் செய்திருக்கிறேன், ஆனால் நான் இவ்வளவு கடினமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டும். இப்போது நான் சத்சங்கத்திற்குச் செல்ல மாட்டேன். இது மிகவும் விலையுயர்ந்த வர்த்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஞானம் பெற்ற பிறகு துக்காராம், இனி நான் விட்டலை மட்டுமே கையாள்வேன், என் நடவடிக்கைகள் அவனுடன் மட்டுமே. இதுவரை நான் செய்த அனைத்து தேர்வுகளும் பற்று, காமம் மற்றும் மாயையை அடிப்படையாகக் கொண்டவை. எனக்குள் இருந்த அகங்காரம்தான் என்னை தவறான தேர்வுகளைச் செய்யத் தூண்டியது. சிறிய லாபங்களுக்காக நான் சில செயல்களைச் செய்தேன், அவை இறுதியில் எனக்கு தீங்கு விளைவித்தன. ஆனால் இப்போது இந்த உலகம் ஒரு மாயை, நிலையற்றது என்பதை நான் அறிவேன். கடவுள் மட்டுமே உண்மை. இப்போது யோசித்துப் பாருங்கள், துக்காராம் போல ஒவ்வொரு பிரச்சனையிலும் ஒவ்வொரு சோகமான நிகழ்விலும் சிறந்த தேர்வை உங்களால் எடுக்க முடியுமா? ஒவ்வொரு சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க முடிவு செய்ய முடியுமா? அடுத்த பதிவில் தேடுபவர் பக்தராக ஆனார். இதயத்தில் இரக்கம் எழுந்தது கேட்கலாம். विठ्ठल विठ्ठल नाम भजो हरि विठ्ठला।